மக்களை அலக்களிக்கின்ற நமது தமிழக அரசு ஒரு விந்தையான அரசாக இருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு அவமரியாதை செய்யக்கூடிய முக்தார் என்பவரை முடுக்கிவிட்டு அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் நாடார் சமுதாயத்தையும் மிக இழிவாக பேசி வருகின்றார். இதனால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 100 காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் கொடுத்துள்ளோம். அதுபோல இதுபோன்ற போராட்டங்கள் 50க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தியுள்ளோம். ஆனால் முக்தாருக்கு போலீஸ் காவல் கொடுத்துள்ளார்கள். முக்தார் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து உள்ளார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது முக்தார் என்ற கயவன் பின்னால் இந்த தமிழக அரசு இருக்கின்றது என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது. இதனால் எங்களுடைய போராட்டம் இனி அரசுக்கு எதிராகத்தான். வருகின்ற தேர்தலில் இந்த அரசை, திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் நிச்சயமாக வீழ்த்துவோம். நாங்கள் எங்கள் சக்தி மகா சக்தி. தமிழகத்தில் நாடார்கள் 1.5 கோடி நாடார்கள் இருக்கின்றார்கள். வாக்காளர்கள் 77 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் விடமாட்டோம். அதாவது முதல் எதிரி, முக்தாரை இயக்குகின்ற முதல் எதிரி யாருன்னா ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமாம், ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. இதனால் இவர் தலைமை தாங்குகின்ற திமுக அரசை வீழ்த்துவோம், நிச்சயமாக வீழ்த்துவோம். அதாவது வாய்ப்பு ஏற்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் எங்கு போட்டி போடுகின்றார்களோ அவர்களை எதிர்த்து நாடார் சமுதாயம் நிற்கும். அனைத்து கட்சிகளிலும் நாங்கள் ஒரே போட்டியாளரை நாடார்களை நிப்பாட்டுங்கள் என்று ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம். அதை அனைத்து கட்சிகளும் ஒற்று வர வேண்டும். முதலில் இந்த அதாவது ஒரு இயலாத்தன்மையை, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா. ஆனால் ஒற்றுமையாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் முக்தார் என்கின்ற ஒரு இஸ்லாமியரை காட்டி நாடாருக்கும் இஸ்லாமியருக்கும் பகையை உண்டு பண்ணுகிறார். அதாவது பிளவை ஏற்படுத்துகின்றார். ஒற்றுமையாக இருக்கின்ற நாட்டு மக்களிடையே பிளவை ஏற்படுகின்றது இந்த அரசு. அதே போல முக்தார் இந்த கயவன் முக்தார் மன்னிப்பு கேட்டார். எப்படி கேட்டார் தெரியுமா? மன்னிப்பு கேட்டுவிட்டு இது முன்னோர்கள், தமிழக முன்னோடிகள் சொல்லியதை தான் நான் கூறினேன் என்று சொன்னார்கள். அதில் எப்படி வரார்னா, முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இதை கூறியிருந்தார்கள். அதைத்தான் நான் சொல்கின்றேன். அதாவது நாடாருக்கும் தேவருக்கும் அந்த இனப்பாகுபாடை ஏற்படுத்த இந்த முக்தாரை பயன்படுத்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீவிரமான பிரிவினையை நாட்டுக்குள் ஏற்படுத்துகின்றார். விடமாட்டோம். அதாவது நாங்கள் நாடாரு, அவர் தேவர், முக்தார் இஸ்லாமியர். இவரை இசைவேளாளர்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நாங்கள் அடையாளம் காட்டுவோம். முதல்வர் ஸ்டாலின் இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர், தமிழகத்தை பிரிக்கின்றார் என்கின்ற அடையாளத்தை காட்ட விடமாட்டோம். இவர் எங்கு போட்டியிட்டாலும் நாடார் சமுதாயத்தின் சார்பில் அதை நாங்கள் எதிர்த்து நிற்போம். அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்று கூடி அதை எதிர்க்குவதற்கு நாங்கள் அனைத்து நிலையும் தயாராகிவிட்டோம். ஒரு ஓட்டு கூட நாடார்கள் ஓட்டு கிட்டத்தட்ட 75 லட்சம் ஓட்டுகள் இருக்கின்றது. ஒரு ஓட்டு கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழாது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்களுக்கும் திமுக எதிராக வேட்பாளரை நிறுத்தி ஆதரவு கொடுக்க போறீங்களா? அப்படி இல்லை. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு நாடார் சமுதாய வேட்பாளரை நிப்பாட்டுவோம். அனைத்து கட்சிகளும் அவர்களுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒரு முனை போட்டி தான். அதாவது நாடாரா இசை வேளாளரா என்பதை பார்த்துக் கொள்வோம். சுயேட்சை வேட்பாளராக நிறுத்துறதுக்கான வாய்ப்பு அனைத்து கட்சியும் ஆதரவோடு நாடார் பிஎஸ் இசை வேளாளர், அதுதான் எங்களுக்கு. ஏன்னா சாதியை காட்டிட்டாங்க. முக்தாரை கைது செய்யும் வரை, ஆமா, முக்தாரை கைது செய்தால் இதற்கு மாற்று விலக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டு பல வழக்குகள் சிபிஐக்கு சென்று காமராஜர் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுடைய குற்றச்சாட்டையும் ஏற்று இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? தமிழக அரசு தான் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூண்டுதலின் பேரில் முக்தார் இயங்கிக்கிட்டு இருக்காரு. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா யார் கொடுப்பாங்க? அரசு இதற்கு உடந்தையாக இருக்கின்றது. அரசு மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் இவருக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம்.
மைக்